ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் டு ஈவினிங் விளாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஈவினிங் வந்து சரி சக்கரவள்ளி கிழங்கு அவிக்கலான்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு அதான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், 5 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு பேக்கெட்டே 5 ரூபா தான். சரின்ட்டு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவிக்கலான்ட்டு குக்கர் போகிறதுக்கு முன்னாடி பால் வச்சுருந்தேங்க. பால் வந்து அப்போ தான் கேஸ் அடுப்பு தொடச்சி சுத்தமாக வச்சுருந்தேன். பால் கொட்டி சிந்திக்கிச்சு. நம்ம சாதாரண டைமில் சிந்தினா கூட கண்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி கேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ தான் பால் வச்சேன். அதுமாரி பால் சிந்தினோடனே மனசே கஷ்டமாயிடுச்சு. சரின்ட்டு மொத்தத்தையும் தொடச்சி போட்டு அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலான்ட்டு அந்த அடுப்பில் வைக்கலான்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த பக்கம் வந்து பால் வந்து காஞ்சிட்ருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அவர் தான் ரொம்ப ஃபேவரெட்டு. சக்கரவள்ளி கிழங்குனா ரொம்ப இஷ்டம்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் கழுவி தொடச்சி நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பற்ற வச்சு தண்ணி கொஞ்சமாக தாங்க ஊற்றிருக்கேன். இது தண்ணியே ஊற்ற தேவையில்ல. கீழே லேசாக தண்ணி வச்சு ஒரு கிண்ணம் வச்சு கூட ஒரு கிண்ணத்தில் போட்டு அவிக்கலாம். உள்ளே கூட மூடி போட்டு நான் வந்து தண்ணியிலே அவிக்கலாம் போட்டு அவிக்கிறேன். இதுமாரி பண்ணால் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதுமாரி அவிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த தட்டு எங்கிட்ட இல்லை, உள்ளே வைப்பாங்க இல்லைங்களா, அது இல்லை எங்கிட்ட. ஸோ வந்து நான் தண்ணி ஊற்றியே அவிச்சிக்கிறேன். அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். தனுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல அது. அப்புறம் ஜியோ மார்ட்டில் வந்து டயப்பர் ஆர்டர் போட்டிருந்தேன். வெளியே வாங்குற போது விட இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் பேம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணேங்க பாப்பாவுக்கு. ஆனால் வந்து எதுவுமே செட் ஆகலை. அது ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு தடவை அவன் போனாவே. இது வந்து எக்ஸ்ட்ரா அப்சார்பு நல்லா இருந்துச்சு. இது மேமி பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மறுநாள் மார்னிங்கு. சரி கோலம் போட்டு உள்ளே போயிட்டு தருவுக்கு காஃபி கொடுக்கலான்ட்டு கோலம் தாங்க போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 புள்ளி வச்சுட்டு சந்து புள்ளி 2 புள்ளி வச்சுட்டு ஒரு டிசைன் போட்டு அதுக்கு மேலே டிசைன் பண்ணி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் நேற்று பார்த்தேன். சரி அந்த கோலமே போட்டுடலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போடலான்ட்டு நானும் எது எடுத்துட்ருக்கேன். நடுவில் அந்த கட்டியாக அந்த கோலை கட்டி ஆயிடுச்சு. அதுதான் தூக்கி போட்டுட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட மழை பெய்யல. எதனால் வந்து இந்தமாரி கோல பாக்ஸில் வந்து கட்டிக்கிட்டே ஆச்சுதில்லை. இத்தனைக்கும் கோலம் மூடி வேறு இருக்குது. இந்த டப்பாக்கு மூடி போட்டு தான் நான் வைக்கிறது. ஏன்னா ஒரு வீடியோவில் பார்த்தேன், கோலமாவில் வந்து பாம்பு இருந்துச்சான். அதை பார்த்ததுலேருந்து டப்பாவே நான் மாற்றிட்டேன். சரி எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்கணும்ன்ட்டு மூடி போட்ட டப்பா தான் யூஸ் பண்ணுறது. எந்த பூச்சி இருந்தாலும். ஏன்னா ஒரு டைம் இப்போ நம்மளே தூக்க கலக்கத்தில் எழுந்து போய் கோலம் போடுறோம். அநேத்திக்கு எதுனா ஒன்று கட்சி பிடிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் வந்து மூடி போட்ட பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வெளியே வச்சுருவேன். ஏன்னா உள்ளே வச்சா தனு என்ன பண்ணுறான்னா போயிட்டு கொட்டிட்டு வந்துடுறான். கோல பாக்ஸ் திறந்து கீழே கொட்டிடுறான். அது ஒரு இதுவாக இருக்குது நம்மளுக்கு. 2-3 தடவை கொட்டிட்டான் அது மாதிரி. ஸோ அதனால் நம்ம உள்ளே வைக்கிறது சேஃப் பண்ணிட்டு உள்ளே தாங்க வச்சுக்கிறேன் நான் கோலம் டப்பாவை. கோலம் போடுறது அப்புறம் பூ கட்டுறதுலாம் வந்து ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் வந்து ஒரு மன நிம்மதிக்கான ஒரு மெடிடேஷன் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு கோலம் போடுறதுனா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் என்னால் முடிஞ்ச கோலம் எனக்கு வரலனாலும் நான் கற்றுக்கிறேன்ற மாதிரி நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு போட்டுட்டு தாங்க இருக்கேன். அது மன நிம்மதியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. காலைல எழுந்தோடனே நம்ம போய் ஒரு கோலம் போடுறது. இதுதான் என்னுடைய கோலம், அன்றைக்கான கோலம். சிம்பிளாக தாங்க இருக்கும். அப்புறம் உள்ளே போயிட்டு தனுக்கு வந்து பால் வச்சுட்டு எங்களுக்கு வந்து காஃபி வச்சுக்க வேண்டியது தான். அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. எங்களுக்கு தான் காஃபி வைக்கணும். ஹஸ்பண்டுக்கும் அன்றைக்கி லீவுன்றதுனால எங்கள் 2 பேரும் சேர்ந்தா நாங்கள் வந்து காஃபி குடிக்க போகிறோம். அவருக்கு லீவு இல்லை, ஷிஃப்ட்டுன்னா அவர் காஃபி டீலாம் காலையில் சாப்பிட்றதில்ல. வெறும் அந்த நேற்று வடித்த சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தா, அந்த தயிர் இருந்தால் தயிர், இல்லைன்னா அப்படியே கூட உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிட்டு போவார். இப்போ வந்து காஃபி வந்து கட்டிக்கிச்சுன்ட்டு சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது வந்து சிரப் மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லாயிருக்கு. இதுமாரி வேஸ்ட் பண்ணாமல் நான் இப்போ அதுதான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே அந்த 2 ரூபா சேஷு 5 ரூபா சேஷு தான் யூஸ் பண்ணுவேன் காஃபி தூள். அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு இவர் வாங்கிட்டு வரலன்ட்டு இன்ஸ்டா மார்ட்டில் வந்து 100 ரூபா இது போட்டுட்டேன். ஸோ வந்து வந்தது வந்து கட்டிக்கிச்சு. என்னன்னு தெரியல, ஊருக்கு வேறு போயிருந்தேன் இல்லையா, அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, இனிமேல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ வந்து அதை வந்து ட்ரேயில் வந்து அடக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். இப்போ நிமித்தின மாரி வச்சா தான் முட்டை கெட்டு போகாது. நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் இது ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன்.
எனக்கு வந்து நான்வெஜ்லாம் அவ்வளோ பிடிக்காதுங்க. நான் வந்து ஒரு எகிட்டேரியன் சொல்லலாம். முட்டை பைத்தியம் எனக்கு. ஒரு 2 நாள் முட்டை சாப்பிடலன்னா எனக்கு உடம்பு நோவு சரியில்லாத மாரி ஆகிடும், ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாரி ஆகிடும். முட்டையாலே வளர்ந்தனும் சொல்லலாம். அதனால் முட்டை இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து முட்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு, எடுத்து உள்ளே வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். அப்புறம் வந்து பொங்கல் செஞ்சிட்ருக்கேங்க. பொங்கலும் சாம்பாரும் செஞ்சேன் காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வந்து பொங்கலுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பச்சை மிளகா போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு சுற்றிட்டு மிளகு வந்து நான் பொங்கல் அப்படியே போட மாட்டேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பொங்கல் மிளகு முழுசாக இருந்தால் பிடிக்காது, எனக்கும் முழுசாக இருந்தால் பிடிக்காது. தனும் இப்போ சாப்பிட மாட்டான் இல்லைங்களா. ஸோ வந்து அதை அப்படியே நான் வந்து மிக்சியில் தான் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதோட சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம்னா மிளகு ஃபுல்லாக அரைஞ்சிருமா, காரம் ஓவராக தெரியும், தனுவும் சாப்பிடணும் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் தான் அரிசி போட்டேன். ஸோ வந்து அதுக்கேற்றமே ரொம்பவே லோவாகவே போட்டிருக்கேன், தனு சாப்பிட்ணுன்ட்டு. இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, பருப்பு எடுத்து போட்டுப்பேன். நான் எப்படி தாங்க சாம்பார் வைப்பேன், எல்லாம் தாளித்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக பருப்பு சேர்த்துட்டு இது பண்ணிவிடுவேன், கொஞ்சோடனே நிறுத்திடுவேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பாரும் வச்சுருந்தேன். அதான் வந்து பொங்கலுக்கு வந்து அந்த பக்கம் வந்து அடுப்பில் வந்து பருப்பும் அரிசியும் பச்சரிசியும் வெந்துட்டுருக்கு. நான் ரேஷன் அரிசி இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை பொங்கலுக்கு. ஏன்னா ரேஷன் அரிசி யூஸ் பண்ணால் அது கொஞ்ச நேரத்துலேயே வரன்னு ஆகிடுது. சூடாக சாப்பிட ஓகே, அதுவும் இல்லாமல் சட்டுன்னு வேக மாட்டேங்குது, ஊற வைக்கிறதா இருக்குது. ஊற வச்சு அது சீக்கிரம் சுட சாப்பிட்ணுன்னா எங்கள் வீட்டில் செட் ஆகாது. ஸோ வந்து நான் அதுக்காகவே எவ்வளோங்க 30 ரூபா தான் காஸ்ட்டு. ஸோ வந்து நான் வந்து பச்சரிசி நொய்யின்னு ஒன்று விற்கிது, ஸோ அதை நான் வாங்கிப்பேன். அதில் வந்து போட்டுட்டேன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா கூட போதும், இல்லை ஊறல்னாலும் போதும். நல்லாவே இருக்குது பொங்கல், சீக்கிரமும் வெந்துது. அது ஒரு 6-7 விசில் விடுவேன் இப்போ ரேஷன் பச்சரிசி நான். ஆனால் இது வந்து அவ்வளோ விசில் விட தேவையில்ல, கரெக்டாக 3 விசில் விட்டுட்டு 4வது விசில் வரும்போது நிறுத்திட்டாவே போதும், பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுது. பொங்கல் தாளிக்கிறதுக்கு நெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த நெய் வந்து நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன், நெய் காய்ச்சுறாங்க இல்லைங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன். வீட்டில் போடலாம், ஆனால் இவனை வச்சு நான் அவ்வளோ செய்ய முடியல. ஸோ வந்து நான் பட்டர் மட்டும் தான் எப்போனாவது ஸ்டோர் பண்ணிவிட்டு பட்டர் மட்டும் எடுத்து வச்சுப்பேன், நெய் அவ்வளோ போட மாட்டேன். அப்புறம் வந்து இது வந்து டால்டா, உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் லைட்டாக போடுவேன். ஏன்னா பொங்கல் நாங்கள் அடிக்கடி அவ்வளோ செய்கிறதில்ல, எப்போனா தான்றதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். நான் நிறைய தான் நெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு நெய் பிடிக்கும், அவர் வந்து தோசைக்கு எல்லாத்துக்கும் நெய் யூஸ் பண்ணுவார். அவரு தான் அவ்வளோ சாப்பிடான்னு வச்சுக்கோங்களேன். நான் நெய் இந்த பொங்கலில் சேர்க்குறேன் பாருங்க, அவ்வளோதான். தோசையில் எனக்கு சுத்தமாக நெய்யே பிடிக்காது. அதுமாரி எனக்கு பச்சை முந்திரி சாப்பிட பிடிக்காது. இதுமாரி நான் நல்லாவே எக்ஸ்ட்ராவே நல்லா போட்டு வறுத்துட்டு முந்திரி நல்லா சாப்பிடுவேன். நான் பொங்கல் சாப்பிடணும் இல்லையா, அதில் முந்திரி தேடி சாப்பிட்டுட்டு பொங்கல் கூட வச்சிருவேன் நான். இது எனக்கு ஆனால் தனு இப்போ வந்து பச்சை முந்திரி கேட்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரிட்ஜு நாங்கள் ஓப்பன் பண்ணிருக்கும் போது அவன் உடையாந்துட்டு கரெக்டாக கை காட்டுவான். அவங்க அப்பா ஒரு 3-4 தடவை தாங்க எடுத்து கொடுத்தாரு முந்திரி, அதுலேருந்து அவருக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ வந்து இப்போலாம் முந்திரி கேட்க ஆரம்பிச்சிட்டார் சாரு. ஆனால் பாதாம் சாப்பிட மாட்டான், என்னன்னே தெரில. பாதாம் அவனுக்கு பிடிக்கலையா இல்லை வந்து என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல. ஊற வச்சும் கொடுத்து பார்த்துட்டேன், பச்சையாகவும் கொடுத்து பார்த்துட்டேன், பாதாம் சுத்தமாக சாப்பிட மாட்டான். சரி சத்து மாவு தான் ரெடி பண்ணோம் கூடிய சீக்கிரம், ஏன்னா அவன் பாதாம் சுத்தமாக சாப்பிட மாட்டான். கஞ்சி ஐட்டத்தில் கொடுக்கலான்னு பார்த்தா கூட, ஏன்னா அரிசியும் பாதாமும் ஊற வச்சு அரைச்சிட்டு கஞ்சியாக செய்வாங்க இல்லைங்களா, பாதாம் கஞ்சி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் சாப்பிட்லன்ற ஒரே ரீசனுக்காக நாங்கள் யாருமே அந்த கஞ்சி செய்கிறதே இல்லை. ஸோ அது அந்த மூலியமாகவும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டேன், அதுவும் சாப்பிடல. ஸோ சீக்கிரமாக சத்து மாவு அரைச்சி பாலில் கலக்கி கொடுக்கணும். ஏன்னா பால் மில்க் ஐட்டம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பால் குடிச்சிருவான். ஸோ வந்து அப்படின்னா சாப்பிட்ருவான்ட்டு அதுமாரி தாங்க ட்ரை பண்ணோம். இப்போ எல்லாமே தாளிச்சாச்சு, கொட்டி நான் பண்ணுவேன் ஒரு கலர், ஏன்னா கொஞ்சம் இலக்கா இருக்குது பாருங்கள், இதுமாரி இருந்தால் தான் கட்டி ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த அரிசி. ஸோ வந்து கொஞ்சம் இலக்கா இருந்தாவே ஓகேவாக இருக்கும். எப்படியும் நான் செஞ்சோடனே உடனே யாரும் சாப்பிட்டு போகிறதில்ல, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு பொங்கல். அப்புறம் வந்து ஒரு 11 o'clock போல் சேலட்ஸை கேட்டார் எங்கள் வீட்டுக்காரு. ஸோ வந்து சேலடு தாங்க, வெள்ளரிக்காவும் கேரட்டும் போட்டு சேலட் செய்யலான்ட்டு வெள்ளரிக்காவும் கேரட்டும் தோல்லாம் எடுத்துட்டு சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏற்ற சைஸ், உங்களுக்கு ஒரு வேளை பெருசாக இருந்தாலும் நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்பு போட்டு மிளகுத்தூள், முக்கியமானது மிளகுத்தூள் லைட்டாக, மிளகாத்தூள் லைட்டாக
லைட்டாக போட்டேன் நான். ஏன்னா இது தனு சாப்பிடுவான்ட்டு லைட்டாக தான் போட்டேன். உங்களுக்கு ஆனால் மிளகுத்தூள் தான் போடுவாங்க சேலடுக்கெலாம். அப்போ லைட்டாக சாட் மசாலா போட்டு லாஸ்ட்டாக ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா சேலடுக்கெலாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க. அது என்னென்னா லெமன் ஜூஸு. இது கண்டிப்பாக ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சேலடு உங்களுக்கு. அதையும் நான் ஆட் பண்ணிட்டு மொத்தத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் சேலட் செய்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டும் நானும் நல்லா சாப்பிட்டோம். தனுக்கு வந்து வெள்ளரிக்காய் பிடிக்கல. அதில் அவன் வெள்ளரிக்காய் சாப்பிடல, ஒன்லி கேரட் தான் சாப்பிட்டான். ஆனால் எனக்கு கேரட் இன்னைக்கு கம்மியாகவே போட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்களே, அது கொஞ்சம் கனமாக இருக்கும்ன்ட்டு கம்மியாக தான் அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கிரேப்ஸ், சரி அவன் தான் அந்த கேரட் சாப்பிட்லேன்ட்டு கிரேப்ஸ் கொடுத்தேங்க. அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன். அப்புறம் ஈவினிங் போல் டீ தாங்க போட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் காஃபின்றது இப்போ தான் டீ போட்டேன். அப்புறம் பூ வந்து ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபா, 2 பேக்கெட் வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் 2ஆக வாங்கிட்டேன். தமிழ் வருஷ பிறகு கிச்சிக்கு அமாவாசை எல்லாம் வருதுன்ட்டு. பூ கட்டுறத ஒரு மெடிடேஷனுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். வாசல பார்க்குறேன், கோலத்தை காணும், வாலிய சிந்துர கண்ணிய காணோ, சொல்லி தேடி